பெஞ்சல் புயல் நகரும் வேகம் 13 கிலோமீட்டரிலிருந்து 10 கிலோமீட்டராக குறைந்தது. சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புயல். புயல் நாளை கரையை கடக்க வாய்ப்பு என பிரதீப் ஜான் கணிப்பு. மரக்காணம் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்றும் தகவல். சென்னையில் அடர்ந்த மேக கூட்டங்கள் அடுத்தடுத்து வரும் என வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல். தென்கிழக்கே மேக குவியல்கள் உருவாவதாக நியூஸ் 18க்கு பேட்டி. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் வசிக்கும் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் வேண்டுகோள். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதி கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று முழுவதும் இலவச உணவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. பெருமழை காரணமாக கடல் போல் மாறிய சென்னை மெரினா கடற்கரை. அண்ணா சதுக்கம் முதல் கலங்கரை விளக்கம் வரை கடற்கரையில் தேங்கிய மழை நீர். சென்னைக்கு குடிநீர் தரும் செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்புகிறது. வினாடிக்கு 4769 கனஅடி நீர் வரும் நிலையில் கடல் போல் காட்சி. சென்னை மேற்கு மாம்பலத்தின் பல சாலைகளில் தேங்கியுள்ள நீர். வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை விமான நிலையத்தில் கனமழையால் சிக்கி தவித்த 500க்கும் மேற்பட்ட பயணிகள். கோயம்பேடு, கிளாம்பாக்கம், பிராட்வே உள்ளிட்ட இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை கே.கே. நகர் பாரதிதாசன் காலனி பகுதியில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணி தீவிரம். பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் மோட்டார் பம்புகள் மூலம் வெள்ள நீர் வெளியேற்றம். சென்னை கொளத்தூர் ஜம்புலிங்கம் சாலையில் மழையால் சாய்ந்த மரங்கள். நவீன கருவிகள் மூலம் அகற்றி வரும் மாநகராட்சி பணியாளர்கள். சென்னை குரோம்பேட்டையில் நெஞ்சக மருத்துவமனை மற்றும் அரசு பொது மருத்துவமனைக்குள் புகுந்த மழை நீர். முழங்கால் அளவுக்கு தேங்கிய நீரால் நோயாளிகள் கடும் அவதி. சென்னை மதுரவாயில் அடுத்த வானகரத்தில் ராட்சத வேனர் கிழிந்து மின் கம்பியில் சிக்கி விபத்து. தீப்பொறி பறந்ததால் பரபரப்பு. மின் கம்பியும் அருந்து சாலையில் விழுந்தது. சென்னை பள்ளிக்கரணை மேம்பாலத்தில் வரிசையாக நிறுத்தப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கார்கள். மழை வெள்ளத்திற்கு பயந்து வேக வேகமாக நிறுத்தும் உரிமையாளர்கள். தொடர் மழையால் கூவம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. நொளம்பூர் மதுரவாயில் சாலை துண்டிப்பு. கடலூரில் பலத்த காற்றுடன் மீண்டும் பெய்யும் கனமழை. புதுச்சேரியிலும் ஓய்ந்திருந்த மழை வலுக்க தொடங்கியது.
சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில் சேவை நிறுத்து. கனமழையுடன் பலத்த காற்றும் வீசுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழையால் பழவேற்காடு ஏரி நகரில் அடித்துச் செல்லப்பட்ட கட்டுமரங்கள், வலைகள், என்ஜின்களும் சேதம் என மீனவர்கள் கவலை. காலை முதல் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை வேளச்சேரி ராம்நகரில் குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் இறைகிறார் நெறியாளர் அபினேஷ். அபினேஷ், என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? எத்தனை குடியிருப்புகள் இந்த மழையின் காரணமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன? பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் பரவலாக காலை 5 மணியிலிருந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் சென்னை பகுதிக்குட்பட்ட வேளச்சேரி, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 5 மணி நேரமாக பெய்த கனமழை காரணமாக இந்த பகுதியில் பல இடங்களில் சாலைகளில், பிரதான சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியத பல காட்சிகளை தொடர்ந்து காலையிலிருந்து நம்முடைய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக நேரலை செய்தோம். அந்த அடிப்படையில் நாம் தற்போது வேளச்சேரி பகுதியில் கூடிய ராம் நகர் பகுதியில் இருக்கிறோம். பொதுவாக இந்த வேளச்சேரி ராம் நகர் அப்படிங்கிறது ஒரு பிரசித்தி பெற்றது. எப்போதெல்லாம் சென்னையில் மழை இருக்கிறதோ அல்லது சிறிய மழையோ மிதமான மழையோ கனமழையோ இருந்தாலும் முதலில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பது இந்த வேளச்சேரி ராம் நகர் பகுதி. அந்த அடிப்படை இந்த ஆண்டிற்கும் இந்த மழையின் போதும் கடுமையான ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. ராம் நகரை பொறுத்தவரை வேளச்சேரி 100 அடி சாலையிலிருந்து வந்தால் பள்ளிக்கரணை மேம்பாலம் ஏறுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ராம் நகர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 20க்கும் மேற்பட்ட தெருக்கள் முழுமையாக வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருவாயில முழங்காலுக்கு மேலாக தண்ணீர் இங்கே இருக்கிறது. குறிப்பாக வயதானவர்கள், பெண்கள், குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எல்லா ஆண்டுகளிலும் எப்பெல்லாம் மழை பெய்தோ அந்த ஆண்டுகளில் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி ஆக இருக்கிறது இந்த ராம் நகர். குறிப்பாக தரைத்தளத்தில் கூடிய அனைத்து வீடுகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த மழை வருவது அப்படிங்கிறத முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்ததன் காரணமாக பலர் தன்னுடைய இல்லங்களை பூட்டி உறவினர் இல்லத்திற்கும், சிலர் அவருடைய முதல் மாடியில் 2வது மாடியில் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் மழையின் போது இந்த ராம் நகர் கடுமையாக பாதிக்கப்படுவதாக இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள், பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்மிடம் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பொதுமக்கள் இருக்கிறார். சார், இங்கே எப்பொழுதும் தண்ணி ஏறிச்சு? மழை எவ்வளவு நேரமா பெய்ஞ்சு எப்பொழுது தண்ணி ஏறிச்சு? இப்போ காலையிலேருந்து கொஞ்சம் இதுவாக கம்மியாக தான் இருந்தது. ஒரு 10 மணிக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகமாக இதாகிடுச்சு. இப்போ இந்த 2 மணிக்கு மேலே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் மழையினுடைய இது அதிகம் தாக்கம் கிடையாது. நான் 5th ஸ்ட்ரீட்டில் இருக்கேன், இது 6th ஸ்ட்ரீட்டு. 5th ஸ்ட்ரீட்லேயும் அதேமாதிரி தான் தண்ணி இந்த அளவுக்கு தான் அங்கேயும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணிங்க நிறையா இருக்குது. அது எடுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பம்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ மற்றொரு பொதுமக்கள் இருக்கார், சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இந்த ராம்நகர் 6வது தெருவில் இருக்கும். இப்போ போன வாட்டி மழை வந்தது, அப்பவும் இதே மாதிரி முழங்கால அளவுக்கு தண்ணி வந்துச்சு. ஸோ ஆனால் போன வாட்டி கார்பரேஷன் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க நைட்டு ஃபுல்லாக பம்ப் பண்ணி காலையில் தண்ணி அப்படியே வடிஞ்சு போச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 2 மோட்டர் வச்சுருக்காங்க, 7வது தெருவிலும் 6வது தெருவிலும். ஆனால் ஆளே இல்லை அங்கே, அது ஆஃபில் தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல, ஆளே இல்லை. இப்போ நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வரோம். அங்கே இப்போ பார்க்கிங் ஏரியாலெலாம் தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸோ அந்த ஏரியாவில் ஒவ்வொரு மக்களாக கிளம்புறாங்க. இப்போ நாங்களும் கிளம்பலாமா வேணாமாங்கிறத பார்த்துட்டு வரோம். அங்கே யாராவது கவர்மெண்ட் அதிகாரிகள் யாராவது இருந்தால் பேசலான்னு போனேன், யாருமே இல்லை அங்கே. ஸோ பம்ப் பண்ணால் ஒரு 2 மணி நேரம் பம்ப் பண்ணால் அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி வடியும். இப்போ இந்த மழைக்கு நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகுதுங்க. ஏற்கனவே அரசு பல்வேறு முறையில் எச்சரிச்சாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி அடிக்குவேட்டாக தேவையான உணவுகள் இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? பெண்கள், முதியோர்களாக இருக்காங்க, குழந்தைகளாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேவையான அடிக்குவேட் ஃபுட்ஸ் எல்லாம் இதுக்கு வாங்கி வச்சிருக்கீங்களா? பொதுவாக இந்த மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இது கவர்மெண்ட் சைட்லேருந்து நல்லா ப்ரிகாஷனாக எல்லாம் சொன்னாங்க. இங்கே கடைகள்லாம் திறந்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தேவையான, குழந்தைக்கு தேவையான பால், சாமானிய பொருட்கள் எல்லாமே கிடச்சிது. எல்லாம் வாங்கிட்டோம். ஒன்று இந்த தண்ணி வத்தாது தான், அதுதான் பீச்சில் தான் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாராலையும் மாற்றி போக முடியாது. இப்போ போட் சர்வீஸ் வந்தாலுமே எங்கே போகிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ இங்கே பம்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்தால் இங்கே இருக்கிற 3வது தெருவுலேருந்து 7வது தெரு 4 தெருவில் தான் எப்பவுமே தண்ணி நிற்கிறது.
ஸோ இங்கே ரோடும் இப்போ ஹைட்டு ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வேளச்சேரி பிரிட்ஜ்லேருந்து இறங்க, ஸோ உள்ளே தான் நாங்கள் தவிக்கிறோம். ஸோ இங்கே ஏதாச்சும் இந்த பம்பிங் தான் எங்களோட மெயின் இஷ்யூ. இப்போ இங்க மின்சாரம் இருக்கா, பவர் சப்ளை இருக்கா, எப்படி? ஏன்னா இவ்வளவு தூரம் தண்ணி இருக்கு, அதுல இருந்து பிரச்சனை இல்லையா? பவர் சப்ளை பொறுத்தவரை எப்படி இருக்கு? பவர் சப்ளை இருக்கு, இன்டரப்ட் ஆகாம பவர் சப்ளை இருக்கு, அதுக்கு எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ அடுத்து எப்போ மழை வரும்ங்கிற அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த இதுவும் இல்லை. ஒன்லி திங் இப்போ யாருமே இல்லை, அதிகாரி எதுவுமே வரல இப்போதைக்கு இந்த நேரத்தில் வரைக்கும். இப்போ நைட்டு திருப்பியும் மழை நிறைய பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் தான் இப்போ எல்லாரும் பீதியில் தான் இருக்கோம். ஸோ அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி இப்போ அக்டோபர் 15 ஏற்கனவே அக்டோபர் 15 மழைக்கு வந்து இவங்க டிராக்டர் அது இதெல்லாம் கொண்டு வந்து பம்ப் பண்ணி எல்லா தண்ணியும் வந்து இன்னைக்கு இப்போ 10 மணிக்கு இதாச்சுன்னா நைட்டில் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. அதே எக்ஸ்பெக்டேஷனில் தான் இப்பயும் இந்த ஏரியா பப்ளிக் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஏதாவது டிராக்டர் வருமானு சொல்லிட்டு தான் நானும் இப்போ இந்த பக்கம் போயிட்டு ஏதாவது இது பண்ணிட்டு இருக்கிறேன், சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எதுவும் இல்லை. உங்களுக்கே தெரியும், அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 மோட்டார் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். கேமரா அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஆள் யாருமே இல்லை. போலீஸ் வேன் மட்டும் அந்த பக்கம் இருக்கு, போலீஸ் ஆளுங்க இருக்காங்க. பட் கார்பரேஷன்லேருந்து யாருமே இன்னும் வரல, என்னன்னு தெரியல. அது வந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போன வாட்டி நல்லா பண்ணாங்க, இந்த வாட்டியும் பண்ணால் நல்லா இருக்கும். பெருமழையை ஏற்கனவே ஓரளவுக்கு எதிர்பார்த்திருந்ததால் இந்த உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஏற்கனவே ஸ்டாக் வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட இந்த பகுதியில் மின்சார இணைப்பு சீராக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தண்ணியுடைய அளவு தான், இது ஒரு தாழ்வான பகுதி, லோ லைன் ஏரியா, ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ண ஒரு லோ லைன் ஏரியா. இது எப்போதெல்லாம் சிறு மழை பெய்தாலும் கூட இந்த பகுதியில் தண்ணி நிற்கும். ஆனால் அவ்வப்போது மழை விட்டால் அது இடைவிடாமல் பெய்ததன் காரணமாக தான் இப்போ தண்ணி நிற்குது. மழை விட்டால் அது வடிந்துரும். ஆனால் இந்த முறை கடுமையான ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலாக மழை இடைவிடாமல் இந்த பகுதியில் கனமழை பெய்ததன் காரணமாக தான் தண்ணீர் இருக்கிறது. ஆனாலும் இதை வெளியேற்ற வேண்டும், இதை வடிகால் செய்ய வேண்டிய பணிகளை துரிதப்படுத்தணுங்கிறது இந்த பகுதி பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. தம்பி, நீங்க எந்த ஏரியா? இப்போ இங்க எங்க வந்திருக்கீங்க? எவ்வளவு தூரம் இங்க தண்ணி இருக்கு? சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே விஜயநகர் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. நாங்கள் பக்கத்தில் இங்கேருந்து பக்கத்து ஏரியா தான் நாங்கள் இருக்கோம். பக்கத்து ஏரியா ஃபுல்லாக தண்ணி இருந்தது. இப்போ சாப்பிட போகலான்ட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் சாப்பாடு காலி, சரிண்ணா சாப்பிட போகலான்ட்டு வந்தோம் நாங்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த வேளச்சேரி ராம்நகர் ஒரு மினி தீவாகவே, ஒரு குட்டி தீவாகவே காட்சி அளிக்கிறது. மழை இப்போ சற்று நேரம் ஓய்ந்திருக்கிறது. மழை இதே மாதிரி விட்டிருந்தா நிச்சயமா தண்ணீருடைய அளவு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இருப்பினும் இந்த தண்ணீரை அகற்றும், வெளியேற்றும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது.